ஆர்ஜே பாலாஜி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, பல ஹீரோக்கள் வந்துட்டு அறிமுகமான காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வெற்றி படம் குடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. பட் ஆர்ஜே பாலாஜிய பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான வெற்றி படங்கள், தோல்வி படங்கள் அப்படின்னு பெருசா சொல்லிட முடியாது. மூக்குத்தி அம்மன்லாம் வந்துட்டு இவரே டைரக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல சொல்ல சொன்னாங்களான்னு தெரியல. பட் நல்லா தான் இருந்தது அந்த படம். பத்தாததுக்கு அதில ஸ்டார் வேல்யூன்னு பார்க்கும்போது நயன்தாரா பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அந்த படம் போச்சான்னு தெரியாது. பட் நல்ல ரீச் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள் ரன் பேபி ரன் மாதிரியான படங்கள்லாம் கூட சுமாரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நஷ்டப்படுத்துன படங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஹீரோ. இவரையும் சொல்லலாம். அந்த வெற்றி மாதிரியான நடிகர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஓரளவுக்கு நல்ல படமா குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சலூன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படத்த எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா கொரோனா குமாருக்காக அந்த நின்னு போனதுனால இந்த படம் வந்துட்டு கோகுலுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. வெல்ஸ் இன்டர்நேஷனல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் உண்மை நிலவரம் என்னங்கிறது தெரியல. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் ஓவர்சீஸ்ல சிம்ப்ளி சவுத் அண்ட் 2 கோட்டா பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுக்குள்ள யார் ஸ்ட்ரீமிங் பண்ண போறான்னு தெரியல. இப்போ தான் அமேசான் பிரைம் அஃபிஷியலா இந்த மாசம் பிப்ரவரி 23ஆம் தேதி இந்த படம் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போறதா இந்தியாவுக்குள்ள அமேசான் பிரைமும் ஓவர்சீஸ்ல சிம்ப்ளி சவுத் அண்ட் 2 கோட்டாவும் அறிவிச்சிருக்கு.